ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி கேர்ள்ஸ் டியூனிக் அல்லது பெட்டி மடிப்பு பெட்டிக்கோட்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். முதல்ல வந்து 44.8 சென்டிமீட்டர் நீளம் எடுத்துக்கணும். 44.8 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அடுத்து 4 சென்டிமீட்டர் வந்து மடிப்புக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு டாட் வச்சுக்கணும். அடுத்து வந்து அகலம் வந்து 17 சென்டிமீட்டர் மார்பகலம் 17 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு டாட் வச்சுக்கணும். டாட் வச்சு ஒரு கட்டம் போட்டுக்கணும். மேலே இந்த மாதிரி ஒரு செவ்வக கட்டம் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த கட்டத்தை 4 பாகமாக பிரிக்கணும். முதல்ல வந்து 2 பாகமாக பிரிச்சுக்குவோம். அடுத்து 4 பாகமாக மாற்றிக்கிறோம். அதாவது 44.8 வந்து பாதி 22.8. அடுத்து அதில் பாதி வந்து 11.4. குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு அடுத்து இந்த மேலே உள்ள ஒரு பகுதி எடுத்து அதை வந்து 3 பாகமாக பிரிச்சிடணும். இந்த 17 வந்து 3 பாகமாக பிரிச்சிடணும். 6 சென்டிமீட்டர் 5.88 5.8 இந்த மாதிரி 3 பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு கழுத்து வலை வரைஞ்சிக்கணும். கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் முன் கழுத்து உயரம் முதல்ல 5 சென்டிமீட்டர் வச்சு பின் கழுத்து வரைஞ்சிருவோம். அடுத்து 7 சென்டிமீட்டர் வச்சு பின் கழுத்து. அடுத்து ஷோல்டர் இறக்கும். அடுத்து வந்து ஆம்கோல் வளைவு ஒரு சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம். 1 சென்டிமீட்டர் அல்லது 0.5. இது வந்து ஆம்கோல் வளைவு வச்சுக்கணும். அடுத்து வந்து இதே அளவு இந்த மேலே உள்ள ஒரு மடங்கு வந்து மேலே வச்சு, அதாவது டேப் கண்டி 11.2 அடுத்து இந்த கீழே உள்ள பாகத்துக்கு வந்து இதே அளவு 1.5 மடங்கு எடுக்கணும் எக்ஸ்ட்ரா. அதாவது இப்போ 17 இது வந்து 17 சென்டிமீட்டர் அகலம். அடுத்து ஒரு 17 எடுத்துக்கிட்டு ஒரு டாட் வச்சுக்கிறோம். அடுத்து 17 பாதி 8.8. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டாம்.
துணியில் போடும்போது 4 மடிப்பு போட்டு வரைஞ்சி வெட்டணும். இப்போ கேர்ள்ஸ் டியூனிக் தைக்கிறது பற்றி பார்ப்போம். இதை கேர்ள்ஸ் டியூனிக் அல்லது பெட்டி மடிப்பு பெட்டிக்கோட்டுன்னு சொல்லலாம். இதை வந்து முதல்ல ரெட்டையாக மடித்து போட்டிருக்கீங்களே, அதனால் வந்து அதை ரெண்டு பீஸாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது வந்து முதல்ல சைடில் 2 பீஸையும் இணைச்சி தைச்சிக்கிறணும். தைச்சிட்டு அடுத்து அதில் வந்து பெட்டி மடிப்பு வச்சு தைக்கணும். தைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து மேலே பாடி பாகம் இருக்குல்ல, அதுக்குரிய துணி வந்து ஜாயின் பண்ணணும். 4 பீஸ் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து முதல்ல சைடு பாகம், ஷோல்ட்ரு பாகம், அடுத்து கை பாகம், இந்த 3தையும் தைக்கணும். 1/4 இன்ச்சு அளவுக்கு இடம் விட்டு தைச்சிட்டு அடுத்து உள்பக்கம் அதை வந்து பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டு உள்பக்கமாக அப்படி திருப்பிட்டு நல்ல பக்கமாக திருப்பிட்டு அதில் வந்து அமுக்கு தையல் தைச்சிக்கிறணும். தைச்சிட்டு இந்த மாதிரி 2 பக்கத்துக்குமே தைச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒன்றை வந்து முன்பக்கம் வச்சு தைச்சிக்கணும். அதாவது இந்த பாவாடை பாகம் இருக்குல்ல, பெட்டிக்கோட்டையுடைய பாவாடை பாகத்தில் முன்பக்கம் ஒன்றையும் பின்பக்கமாக ஒன்றையும் வச்சு தைச்சிடணும். அதாவது நல்ல பக்கம் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு தைச்சிக்கணும். தைச்சிட்டு அப்படியே அமுக்கு தையல் தைச்சிடணும் 2 பக்கமே. தைச்சிட்டு பிறகு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடணும். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணவும் செய்யலாம், அல்லது விட்டுட்டு காஜா அல்லது பட்டன் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த பாவாடை பாகத்தை சைடில் வந்து இணைச்சி தைச்சி முடிச்சிடணும், அந்த பாவாடையை ரவுண்டாக. அடுத்து கீழே வந்து ஒரு சிறிய மடிப்பு மடித்து, ஒரு மடிப்பு மடித்து, இன்னொரு மடிப்பு மடித்து தைச்சி முடிச்சிடணும். இதுவே கேர்ள்ஸ் டியூனிக் அல்லது பெட்டி மடிப்பு பெட்டிக்கோட் தைக்கும் முறையாகும். தேங்க்யூ.